உங்கள் பார்வை உண்மையாகவே எப்போது முடிப்பீர்களோ, உங்கள் சத்தியம் எல்லாம் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கிறது, இவர் என்ன சொல்ல போகிறாரோ தெரியல என்று பார்ப்பதை போல இருக்கிறது. ஆகையால் ஒரு கடுமையான கடுகலான சத்தியம் கொடுத்து உங்களிடத்திலே கோபத்தை சம்பாதிப்பதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தி உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி, அதாவது இன்னும் ஆண்டுடைய அன்பிலே கொஞ்சம் ஊன்ற கட்டப்பட உங்களை வைத்து விட்டு ஜெபித்து நான் கடந்து போக ஆசைக்கிறேன். சந்தோஷம் தானே? அது கூட சத்தம் வர மாட்டேங்குது. இப்ப கடுமையாக கொடுத்துட்டோமா? ஹலோ, நான் போற இடத்துலாம் ஒரு சில கேள்விகளை கேட்பேன், கவனிக்கிறீங்களா? இங்கேயும் கேட்கிறேன். பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது, உண்மையா? இருக்குங்களா? சத்தம் சத்தம் கொடுக்கணும். தலையாட்டின பரலோகம் என்று ஒன்று இருக்கிறதா? வெரி குட். அந்த பரலோகம் மாறுமா? அந்த பரலோகம் மாறுமா? மாறாது. கர்த்தர் நல்லவர். பாருங்க, நரகம் என்று ஒன்று இருக்கிறது. நிறைய பேர் நரகம் இல்லை, தம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்படி நரகம் தருவார்? இந்தியாவிலே நான் ஒரு சபைக்கு அடிக்கடிக்கு செய்தி கொடுக்க போவேன். திடீரென்று ஒரு முறை அந்த பாஸ்டர் சொன்னார், நரகம் என்பது கிடையாது என்று சொன்னார். எனக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. நரகம் கிடையாதா? அப்ப வேதம் பொய்யாயிடுச்சு என்று சொல்லி ஆண்டிலிருந்து நான் அந்த சபைக்கு போவது கிடையாது. கவனிங்கள், நரகம் என்று ஒன்று இருக்கிறது. அது நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது அல்ல, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கீழே தள்ளப்பட்ட தூதர்களுக்காக அது உண்டாக்கப்பட்டது. அப்போ அந்த கீழே தள்ளப்பட்ட தூதருடைய சுபாவம், மேட்டிமை, பெருமை, அகந்தை, தேவனுக்கு விரோதமான செயல்கள் அவனை போல உங்களுக்கு இருக்குமானால் உங்களுக்கு அந்த நரகம் தான். ஆனா நரகம் நமக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், நரகம் ஒன்று இருக்கிறது. அந்த நரகம் மாறுமா? சொல்லுங்க, மாறுமா? மாறாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நாளும் இந்த ஜீவன் உள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தான் இயேசு. அவர் மாறுவாரா? சொல்லுங்க, மாறுவாரா? சரி, நம்முடைய கைகளில் வேத புத்தகம் இருக்கிறதா? எல்லாம் நம்ம வேத புத்தகம் தானே, கடன் இல்லையா? வஸ்திரத்தை விற்றாவது வேதத்தை என்ன பண்ணணும்? வாங்கணும். எனக்கு 2 மகள், அதுல 2வது மகள் சொன்னா, நீங்கள் இலங்கைக்கு போகிறீர்கள், என்ன எனக்காக வாங்கி கொண்டு வருகிறீர்களோ இல்லையோ, ஸ்ரீலங்கா பைபிள், ஸ்லோன் பைபிள் ரொம்ப நல்லா இருக்கும், பேப்பர் திக்னஸா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் டேடி. ஒரு பைபிள் மட்டும் வரும்போது என்ன பண்ணுங்க, வாங்கிட்டு வாங்க. வேதம் தான் ஒரு மனிதனை மாற்றுகிறது, பேசிக் கொண்டிருக்கிற என்னையும் மாற்றுகிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தை தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைனா என்றோ நான் மரித்திருப்பேன், இல்லாமல் போயிருப்பேன். இன்றைக்கு இந்த தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லாமல் போயிருப்பேன். இந்த வேதம் தான் என்னை வாய வைத்தது, எங்க போனாலும் நான் சொல்லுவேன். அப்ப நம்ம கையில கொடுத்திருக்கிற வேதம் மாறுமா? சொல்லுங்க. தோல் பொருள் ஆராய்ச்சியாளர்கள், படித்த ஞானிகள், வசதி படித்தவர்கள் இந்த வேதத்தை 25,000 முறை பரிசோதித்தார்களாம். இதில் எழுதியிருக்கிறவை எல்லாம் உண்மையா, நடந்திருக்கிறதா என்று பரிசோதித்தார்களாம். எத்தனை முறை? ஒரு முறை 2 முறை இல்லை, 25,000 முறை. நடந்தது என்ன? இதில் எழுதியிருக்கிற எல்லாம் உண்மை என்று நிரூபித்தார்கள். அப்ப இதுல எழுதியிருக்கிறது உண்மை என்று நிரூபித்தார்கள் என்றால், இதை நமக்காக எழுதி கொடுத்த நாம் ஆராதிக்கிற இயேசு உண்மையுள்ள தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த வேதமோ மாறாது. அப்ப யார்தான் மாறினா? ஹலோ லிசன், யார்தான் மாறினா? பாட்டு மட்டும் பாடுறோம், நான் மாறவே ஆசைப்படுகிறேன், நான் வந்தாலே உனக்கு தான் வேலை. உன் பேர் என்னம்மா? ஆமா, உனக்கு தான் வேலை. எங்க நாட்டிலாம் பேடு வாசிப்பாங்க, கீபோர்டு வாசிப்பாங்க. அதனால நாங்கெல்லாம் போனா அலாதி பிரியம். இசை வாசிக்கிறவர்கள் இருந்தால் எங்களுக்கு நேரம் போய்கொண்டே தான் இருக்கும். நம்மெல்லாம் பாட்டு பாடுறோம். என்ன பாட்டு? நான் மாறவே ஆசைப்படுகிறேன்,
என்னை மாற்றிவிடும் அன்பு நேசரே. வரோம் நான் மாறவே அப்படின்னு பல காரியம் சொல்றோம். என்ன சொல்றோம்? என் கண்ணு மாறணும், என் உடை மாறணும், என் பேச்சு மாறணும், என் நட மாறணும். நல்லது. ஆனா பாடுற போல வாழ்க்கை இருக்க அப்படின்னா தான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர் மேல கோபித்துக் கொள்கிறார்கள். சன் செய்திகளுக்காக இந்திய தேசத்திலிருந்து பாச ஜோதி டேனியல் அங்கேதான் கோபித்துக் கொள்கிறார்கள் என்று பார்த்தால் இங்கேயும் கோபித்துக் கொள்கிறீர்கள். அப்போ பரலோகம் மாறாது, நரகம் மாறாது, இயேசு மாற மாட்டார். நம்ம கையில் உள்ள வேதமோ மாறாது. யாத்தான் மாறணும், நம்மத்தான் மாறணும். ஹலோ, வேதம் சொல்லுகிறது நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி ஆண்டவர் இயேசு நமக்கு மாதிரியை பின் வைத்து போனார். நான் வைத்து போனார். அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்கு மாதிரிகளா இருக்கணும். ஆனா நம்ம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? ஒரு மாதிரி இருக்கிறோம். ஹலோ, நம்மை பார்க்கிற புறமதஸ்தார், நம்மை பார்க்கிற இனஜன பந்துக்கள், நம்மை பார்க்கிற இரத்த கலப்புகள், நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நம்மோடு கூட பழகுகிறவர்கள் என்ன சொல்லணும்? உங்களுக்குள்ளே, உங்கள் பார்வைக்குள்ளே, உங்கள் பேச்சுக்குள்ளே, உங்கள் நடக்கைக்குள்ளே, உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை நான் பார்க்கிறேன் என்று நம்மை பார்த்து என்ன பண்ணா சொல்லணும். சொல்லுகிறார்களா? அப்ப நம்ம தான் என்ன பண்ணோம்? மாறணும். ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், மாதத்தில் ஒரு முறை பந்தியில கையை வைக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆகிறது. இந்த சபைக்கு தூணே நான் தான், முதல் விசுவாசியம் நான் தான் என்று சொல்லுகிறோம். நல்லது. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை ஜீவியம் நம்மிடத்தில் உள்ளதா என்பதை நம்மை நாமே உயிர்த்து ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் வாசிக்க தேவையில்லை, 26ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்லுகிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசலை திறவுங்கள். ஹலோ, 2 ஜாதி தான் உலகத்துல. ஒண்ணு பரிசுத்த ஜாதி, இன்னொன்னு அசுத்த ஜாதி. ஹலோ, பாட்டு ஒண்ணுக்குது, பரிசுத்தம் ஒண்ணு ஜாதின்னு பாட்டு பாடுறான். ஒண்ணு கல்யாணத்துக்கு சொந்த ஜாதியில பொண்ணு தேடுறான் அப்படின்னு ஒரு பாட்டுக்குது. பரலோகத்துல ஜாதி இருக்குதா? கவனிங்க. யாருக்கு பரலோக வாசல் திறக்கப்படும் அப்படி என்று சொன்னால், யார் சத்தியத்தை கை கொண்டு வருகிறார்களோ